இந்த உலகத்துல எல்லா விதைகளும் ஒரே நேரத்துல முளைக்கிறது இல்ல. சில விதைகள் காலம் எடுத்துக்கிட்டு மண்ணுக்குள்ளே வேறு ஆழமா வளர்க்கும். அதனால தான் வெளியில பார்க்கும்போது அது சின்னதா தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள அது ஒரு பெரிய மரத்துக்கான தயாரிப்பு. ஒரு சின்ன கிராமத்துல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பையன் இருந்தான். அவன் பேர் மாதவன். படிப்புல அவன் வேகம் இல்ல. மார்க் கூட அதிகமா வரல. ஆனா அவன் மனசுக்குள்ள ஒரு கேள்வி மட்டும் தினமும் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நான் உண்மையிலேயே பயனில்லாதவனா? பள்ளியில மார்க் கம்மி. அதனால வாத்தியாருக்கு நம்பிக்கை குறையும். நண்பர்கள் சிரிப்பாங்க. நீ வாழ்க்கையில எதுக்கும் வரமாட்டேன்னு. அந்த வார்த்தைகள் அவன காதுல இல்ல, நேரா மனசுக்குள்ள குத்தும். ஆனா இந்த உலகத்துல ஒரே ஒரு மனிதன் மட்டும் அவனை சந்தேகப்படுத்தல. அது அவனுடைய தந்தை. வயல் வேலை முடிச்சிட்டு மண்மணம் கையிலேயே இருக்க வீட்டுக்குள்ள வருவார். ஒரு நாள் மாதவன் சோர்வா உட்கார்ந்திருந்தப்போ, என்ன ஆச்சு, சோகமா இருக்க என்று கேட்டார். அவன் பள்ளியில நடந்ததை சொன்னான். அப்பொழுது அவன் அப்பா சொன்ன வார்த்தை அவன் வாழ்க்கையை முழுசா மாத்துச்சு. விதை மண்ணுக்குள்ளே போனதும் அது தோல்வி கிடையாது, அது தயாராகும் காலம். அந்த வார்த்தை மாதவன் மனசுல ஒரு சின்ன விளக்கை ஏத்துச்சு. அடுத்த நாள் தேர்வு கையில் இருந்த மார்க் ஷீட்டு. தேர்வில் வெற்றி பெறவில்லை, அவமானமா மாறிச்சு. அந்த நாள்ல அவன் சிரிக்கல, அழுதும் பார்க்கல. அமைதியா கண்ணாடி முன்னாடி நின்னு கேட்டான், நான் உண்மையிலேயே பயனில்லாதவனா? அப்போ அவன் அப்பா சொன்ன அந்த குரல் திரும்ப மனசுல ஒலிச்சது. மண்ணுக்குள்ளே விதை அழுதாலும் நாம் அதை கெட்ட விதைன்னு சொல்ல மாட்டோம். அது முளைக்கும் வரை நம்பிக்கையோட காத்திருப்போம். அந்த நாளிலிருந்து மாதவன் ஒரு முடிவு எடுத்தான். வேகமா முன்னேற மாட்டேன், ஆனா நிச்சயமா முன்னேறுவேன். ஒரு நாள், 2 நாள் இல்ல, மாதங்கள், வருஷங்கள். யாருக்கும் தெரியாத அமைதியான போராட்டம். காலையில எழுந்து படிப்பு, மாலையில வயல் வேலை, ராத்திரி கண்ணை எரிச்சுக்கிட்டு முயற்சி. முதல் இடம் கிடைக்கல, பெரிய வெற்றி கிடைக்கல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம், அவன் தோல்வி அடையல. மெதுவா ஆனா உறுதியா விதை முளைச்சது. இன்றைக்கு அவன் வெற்றி பெற்று விட்டான். அவன் நிழல் பல பேருக்கு சாயறதுக்கு இடம் தருது. நீ இப்ப தோல்வியில இருக்கலாம், யாரோ உன்னை மதிக்காம இருக்கலாம். ஆனா நினைச்சுக்கோ, விதை மண்ணுக்குள்ளே இருக்கும் வரை யாருக்கும் அதன் மதிப்பு தெரியாது. ஒரு நாள் அதே விதைதான் ஒரு மரமா மாறி உலகத்துக்கே நிழலாக மாறும். உன்னை நம்புற ஒரே மனிதன் நீதான்.